அதான் இப்போ கேள்வி என்னன்னா, பெரியார் அவர்களை ஒரு புனித பசுவாக மாற்ற வேண்டிய தேவை ஏன் திமுகவுக்கு இருக்குது? மேபி திமுகவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இல்லாதனால அந்த வேக்குமை ஃபில் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக பெரியார் அப்படின்ற பிம்பத்தை பில் பண்ணுறாங்களா? 100% கரெக்ட். அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் வேக்யூம் இருக்குது. யூஆர் ரைட். நான் சொன்னது மக்களுக்கான கோபம் ஏன் வந்ததுன்னு நீங்கள் கேட்குறது அதை விட ஆழமான கேள்வி. ஏன் இப்போ பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஸ்டாலினுக்கு வந்தது. அவர் பதவியேற்ற 2வது நாள் என்ன திராவிடியன் ஸ்டாக்குன்றாரு. கலைஞர் வாயிலேருந்து அது வந்ததில்லை. வாட் இஸ் திராவிடியன் ஸ்டாக்கியா? வாட் இஸ் திராவிடியன் அண்ட் வாட் இஸ் ஸ்டாக்? இது என்ன உங்களுக்கு ஒரு என்ன அது வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்ன திராவிடியன் ஸ்டாக்கு? நீங்கள் சொல்கிற திராவிடியன் ஸ்டாக்கை கன்னடமோ தெலுங்கர்களோ மலையாளிஸோ யாருமே ஒப்புக்கொள்ளலை. ஐ தமிழியன் ஸ்டாக்குன்னு சொல்லு. இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இந்த அவசியம் நீங்கள் என்ன கேட்டீங்க? அந்த கேள்வி மறுபடியும் என்ன தேவை வருது? ஏன் அவரை பெரியாரை யூலோகைஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு, தூக்கி பிடிக்க வேண்டிய அளவு ஐடியாலஜிக்கல் வேக்யூம். கலைஞருக்கு தம் மேலே நம்பிக்கை இருந்தது. லீடர்ஷிப் வேக்யூம் இருக்கு. லீடர்ஷிப் வேக்யூம் கப்பல்டு வித் ஐடியாலஜிக்கல் வேக்யூம். கரெக்ட். ட்ரூ. அண்ணாவும் பெரியாரும் இருந்தாங்க. பெரியாருக்கு பதிலாக தான் அண்ணா வராரு. ரைட். ஆனால் கலைஞர் அண்ணான்ற ஒரு ஐடியாலஜி அவருக்கு பின்னால் இருக்குது. ப்ளஸ் கலைஞர் அவரே ஒரு தலைவர். அவருக்கு அந்த ஐடியாலஜிக்கல் வேக்யூமும் கிடையாது, லீடர்ஷிப் வேக்யூமும் கிடையாது. தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை கலைஞருக்கு கிடையாது. ஒரு சுயம்பு. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் சுயம்பு. ஸ்டாலினுக்கு ஐடியாலஜிக்கல் வேக்யூமும் இருக்குது, லீடர்ஷிப் வேக்யூமும் இருக்குது. அதை மறைத்து கொள்வதற்காக அந்த வெற்றிடத்தை, சித்தாந்த வெற்றிடத்தையும், தலைமை பண்பு என்பது கிட்டத்தட்ட வெற்றிடமாக இருக்கிறது, அதையும் இட்டு நிரப்புவதற்கு. ஸோ தேர் ஆர் டபுள் வேக்கன்சிஸ். இட்ஸ் டபுள் வேக்கண்ட். அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கு தான் இந்த சொல்லாடல்கள் வருது. ஆனால் அதுவே இன்றைக்கி எதிராக திரும்புது. பொது வெளியில் போய் நீங்கள் பெரியாருடைய பல எழுத்துக்களை, பேச்சுக்களை இன்றைக்கி வைக்க முடியவே முடியாது. சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்களேன் திமுககாரங்களை. அவர் பேசின பல விஷயங்களை, பெண்கள் குறித்தோ, சொத்துரிமை குறித்தோ, தாலி குறித்தோ, கடவுள் குறித்தோ, மதம் குறித்தோ பொது வெளியில் வச்சு இன்றைக்கி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாலையும் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை தூக்கி பிடிக்கும்போது இந்த வெறுப்பு, உங்கள் மேலே இருக்க வெறுப்பு பெரியார் மேலே திரும்புது. அவ்வளோ பேசின கலைஞர் ஏன் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே பெரியாருக்கு ஒரு சிலை வைக்கல? ஒரு சிலை, அவ்வளோ இடம் இருக்குது. கடல் போல் இடம், கடல் மாதிரி விரிந்து பறந்த இடம் அது அண்ணா அறிவாலயம். கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்குது. சிட்டியில் அவ்வளோ பெரிய இடம் எங்கே யார் கிடைக்கும்? எந்த காலத்தில் இனிமேல் கிடைக்கும்? மதிப்பே கிடையாது அதுக்கெல்லாம். அந்த இடத்துக்குள்ளேயே அவங்களால ஒரு சிலையை வைக்க முடியல. அதுலேருந்தும் ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி தான் பேசிக் கொஸ்டின் கேப்ரியல். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. அதாவது இதுக்கான தேவை ஸ்டாலினுக்கு ஏன் வந்தது? பெரியார் இவ்வளோ தூரம் டே 1லேருந்து தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை ஸ்டாலினுக்கு ஏன் வந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் ஐடியாலஜிக்கல் பேங்க்ரப்சி அண்ட் லீடர்ஷிப் வேக்யூம் ஆங்கிலத்தில் சொல்லலாம்.